ஹாய் ஹலோ. இப்போ நம்ம வந்து சேம் காம்பவுண்ட் எஃபெக்ட் டேரன் ஆடி ஆத்தர் எழுதின ஒரு டாபிக் பார்க்குறோம். அந்த டாபிக் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ்னால் நம்ம வந்து எப்படி ஒருத்தங்க மேலே நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், இல்லைனா நம்ம எப்படி நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஒரு விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பேடு இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன, குட் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத இப்போ வர அப்கமிங் டாப்பிக்கில் நம்ம இதில் நம்ம பார்க்கலாம். பேசிக்காக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரெயின் வந்து என்னத்தை வந்து நம்ம பிரெயின் என்ன கன்சியூம் பண்ணுதுன்னு பார்க்குறத நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பிரெயின் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்களையுமே வந்து கன்சியூம் பண்ணும். நம்ம இப்போ பாய்க்கு எடுத்திங்கன்னா ஒரு பொண்ணு ரோட்டில் அழகாக நடந்து போனால் அதை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இல்லை ஒரு பைக்கை பார்த்து நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். இதே பொண்ணுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு அழகான ஒரு கலரு, இல்லை அட்ராக்டிவான ஒரு கலர், இல்லை ஷைனிங்காக இருக்கிறத பார்த்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அது மேலே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அது மேலே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இல்லை அதுனா அது மேலே நம்ம அட்ராக்ட் ஆகிறது வந்து அது வந்து நமக்கு நார்மல். ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம கொஞ்சம் நம்ம பிரெயின் நமக்கு கண்ட்ரோல் பண்ணணும். நம்ம எதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனாலும் நம்ம ஃபோக்கஸ் நம்ம கோல்ஸ் மேலே தான், இல்லை நம்ம ஃபோக்கஸ் எதில் இருக்குங்கிறது நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரெயின் நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கணும். பேசிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரெயினோட அலைன் டைப்பே வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறது கிடையாது, சேடாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம பிரெயின் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒர்க் ஆகிட்டே இருக்கும், திங்க் பண்ணிகிட்டே இருக்கும். அது திங்க் அகைன் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக ஓவர் திங்க் ஆகும். ஸோ இந்த ஓவர் திங்க் ஆகிறப்போ நம்மளால் வந்து பண்ண முடிகிற விஷயங்கள், நம்ம ஃபோக்கஸாக இருக்கிற விஷயங்களுமே நமக்கு வந்து மிஸ் ஃபோக்கஸ் ஆகும். இல்லை நம்மளால் வந்து அந்த விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கிறனாலே நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக சேட் ஆகும். இதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க, சயின்டிஃபிக்காக ப்ரூவ்டு. அண்ட் தென் நம்ம பிரெயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் விஷயத்து மேலே தான் வந்து ரொம்ப வேகமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ நெகட்டிவ் விஷயத்தை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறப்ப நம்ம அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நல்லது கெட்டது எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டு இது கரெக்டாக, இது சரியா, இது தப்பாக எதுவுமே நம்ம வந்து பார்க்காம ஆட்டோமேட்டிக்காக அந்த நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் எடுத்து அதை நம்ம 4 பேர்த்துக்கு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்போம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இன் குட் மென்டார்ஷிப், நம்ம வந்து ஒரு நல்ல மென்டார், நமக்குன்னு இப்போ ஒரு கோல் இருக்கும். அந்த கோல் ஆல்ரெடியே ஒருத்தவங்க ரீச் ஆகிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கிரிக்கெட்டர் ஆனோம் அப்படின்னு நமக்கு ஒரு கோல் இருந்தால் நம்ம வந்து கிரிக்கெட்டர் மேலே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடணும் ஆசைப்படுறாங்க வந்து சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட்லாம் எப்படி மேட்ச் ஆடுவாங்க, இல்லைனா இப்போ T20 ஆடுறவங்க எந்த மாதிரி T20 பேட்ஸ்மேன்ஸ் பவுலிங் எந்த மாதிரி போடுறாங்க, ஃபீல்டிங்கில் வந்து ஜான்டி ரோச், சுரேஷ் ரெய்னா, ஜடேஜா எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க கூட நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்தமாரி ஒரு மென்டர்ஷிப் கூட நம்ம கோல் அலைன் ஆகி நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் ஆன் பண்ணால் நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கும். இந்தமாரி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் நம்ம மைண்ட் வந்து இருக்கிறதுக்கான நிறைய பாசிபிள் இருக்குது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் வந்து அவரோட டீச்சர் விக்ரம் சார் அபாய் விகாஸ் அப்படின்னு. ஸோ அவர் மேலே அவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு வந்து ஒர்க் ஆன் பண்ணி அவர் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் தான் இந்தமாரி தான் எடுத்துக்கணும். அண்ட் தென் வந்து நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ்னால் எப்படின்னா ஒருத்தவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற ரெஸ்பெக்டை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணால் அவங்க நம்மளை மதிப்பாங்க. ஒருத்தர் பேர் நம்மளை மதிக்காமல் போயிட்டாங்கன்னா அவங்க மதிக்காமல் போயிட்டாங்க நம்ம வந்து நம்மளே அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து நம்ம மதிக்காமே போவாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஃப்ரெண்டே சொல்லுவான், இருமச்சான் 5 நிமிஷத்தில் வந்துடுவேன்னு சொல்லுவான். ஆனால் அவன் வந்து வரவே மாட்டான், அவன் வர 1/2 மணி நேரம் ஆகும். ஸோ நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டோம்னா அவன் வந்து என்றைக்குமே அவன் என்றைக்குமே வேகமாக வர மாட்டான், லேட்டாக வந்துக்கிட்டே தான் இருப்பான். இப்போ பொதுவாக இந்தியாவில் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களாம் பாருங்கள், எல்லாருமே வந்து அண்டர் பெய்டு ஜாப்ஸாக தான் பண்ணுவாங்க. ஃபாரின்லாம் கரெக்டாக 8 ஹவர்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் 11 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் கூட ஒர்க் பண்ணுவோம். ஆனால் நம்ம சேம் சேலரி வாங்குவோம். இல்லை ஓட்டின் பேரில் 1000 500 எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு மணிக்காக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து மணிக்காக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளோட டைமை வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட கொடுத்து அதுக்கு பதிலாக நம்ம வந்து அதுக்கு பதிலாக நம்ம காசை வாங்கிட்டு வரோம். ஸோ நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம எதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம், நம்ம காசுக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அதுக்கு நம்ம என்ன கொடுக்குறோம், நம்ம டைமை போய் அங்கே அடகு வைக்கிறோம். டைமை ப்ளெட்ஜ் பண்ணிட்டு நம்ம ஒர்க்கை செஞ்சுட்டு அவன் தர காசு நம்ம அண்டர்பெய்டாக வாங்கிட்டு வரோம். ஸோ நம்ம அண்டர்பெய்டாக வாங்குறதே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறனால அவங்க நம்மளே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க.